ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம், எயில் எரிவாயு திட்டம், மீத்தேன் திட்டம், இது போன்ற பல்வேறு திட்டங்களால விவசாய பெருங்குடி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம்னு பல வகையில போராடியும் கூட ஏன் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் இது போன்ற திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் பொதுமக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நான் கேட்க இருக்கிறேன். மிக குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கரையில ஹைட்ரோ கார்பன் எடுப்பதையும் தாண்டி கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தோன்ற பெயர்ல கொண்டு வரதுக்கான ஆயத்தங்களும் நடந்தது. அதன் நீட்சியா ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு கடல்ல 271 கிணறுகள் அமைக்க கிட்டத்தட்ட 4 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு, நிலப்பரப்பில் கடற்கரையோரம் கடலையே விற்பனை செய்திருந்தாங்க. அதுல குறைந்தபட்சமாக ONGCக்கும் அதிகபட்சமாக ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டிருந்தது, குறிப்பா வேதாந்தா குடும்பத்திற்கு. அதுக்கான தகவல்களும் தனிப்பட்ட செய்தித்தாள்களே ஊடகங்கள் வழியாகவுமே வெளியில வந்தது. அரசின் சார்ந்து நமக்கு அதுக்கான அறிக்கை வெளியில வரும். இதுல இருந்து எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்ற நிலையில தற்போதைக்கு 2023ஆம் வருஷம் அக்டோபர் மாசம் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துல மீண்டும் 20 இடங்கள்ல கடலும் விவசாய நிலத்தையும் சார்ந்து ஹைட்ரோ கார்பன் குழாய்கள் அமைப்பதற்கான அனுமதியை மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஆணையம் வழங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு வழங்கப்பட்டிருக்கிறதுக்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படல. குறிப்பாக அந்த பாதிக்கப்படக்கூடிய ஒரு 20 to 25 கிராமங்களுக்கான தகவல்கள் பரிமாறப்படல, கிராம சபைகள்ல பேசப்படல, அதற்கான அங்கீகாரம் பெறப்படல. செய்தித்தாள்கள்ல கூட வெளியீட்டு செய்தியாக முறைப்படி முதல் பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட அளவீடு வச்சிருக்காங்க, அதன்படி அது அளவீடும் சொல்லப்படல. எதுவுமே இல்லாம ஒரு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான ஒரு கிளியரன்ஸை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுவும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டிலே வறட்சி மாவட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா எளிமையா சொல்லக்கூடிய கை காட்டக்கூடிய அளவிற்கான ஒரு மாவட்டம். ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1400 சதுர மீட்டர் அளவுக்கு பரப்பளவிற்கு வைகை ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய பாசன வாய்க்கால்களை ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய நெல்லா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், பருத்தியா இருக்கட்டும், பயிர் பொருட்களா இருக்கட்டும் விளைகின்ற அந்த நிலப்பரப்பு இருக்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல ஹைட்ரோ கார்பன் திட்டம் போட்டு இருக்கின்ற தண்ணியை உறிஞ்சிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு பாலைவனத்தை நீங்க கண்கூடாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இது போன்ற டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் இருந்தது. ஆனா எங்களுக்கு ஒரு